கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான குண்டம் திருவிழா வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தொடக்க விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட 85 அடி உயரம் கொண்ட மூங்கில் மரத்தை பாலாற்றில் வைத்து பூஜை செய்து பக்தர்கள் படைசூட கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலின் ராஜகோபுரம் முன்பு மேளதாளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டு குண்டர் திருவிழா தொடங்கியது. இந்த நிகழ்வில் கோவை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அடுத்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற பால்குடம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் காமராஜர் சாலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் குலதெய்வக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் சார்பில் 23ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. கோவிலின் சிறப்பு யாகம் செய்யப்பட்டு விரதம் இருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் ஏராளமானோர் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்தில் நடனமாடினர். தொடர்ந்து பால் குடத்தை அம்மன் சன்னதியில் இறக்கி வைக்கப்பட்டு தீபாராதனை செய்து பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூரில் காவலர்களுக்கு தலைக்கவசம் அணிவித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் சார்பில் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி திருவாரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை காவலர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் பங்கு பெற்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கு பெற்ற காவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைக்கவசம் அணிவித்தனர். மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த புத்தகத்தையும் அவர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற சூலமங்கலம் ஸ்ரீ முத்துமுனீஸ்வரர் ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் சந்தனக்காப்பு மகோற்சவ திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சூலமங்கலம் 2ஆம் சேத்தி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமுனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு 50ஆம் ஆண்டு பால்குடம், காவடி மற்றும் மகோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பால்குட விழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்தி சிம்ம வாகனத்தில் குடமுருட்டி ஆற்றில் எழுந்தருளினார். மேளதாளங்கள், வானவெடிகள் முழங்க பால்குடம், பன்னீர்குடம் மற்றும் பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து பக்தர்கள் உற்சவ மூர்த்தியுடன் ஐயம்பேட்டையின் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு விழா நிகழ்வும் நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து சர்ச்சை கேள்விக்கு 2 மாதம் ஆகியும் பாஜக அரசு பதில் தராதது சந்தேகத்தை எழுப்புவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதன் குற்றம் சாட்டி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதில் சுமூக தீர்ப்பு ஏற்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து இந்தியாவின் 60% மக்கள் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தவே விரும்புவதாக கூறிய அவர், வாக்குப்பதிவு இயந்திரத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தயாரிப்பு செய்த நாடு எது என்று விளக்கம் கேட்ட நிலையில் தற்போது வரை அது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பதில் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.